பிடாரி அம்மன் கோயில் எங்கே இருக்குது? இந்த போட்டில் தான் இப்போ நம்ம போக போகிறோம். ஒரு வழியாக நைனா தீவில் வந்து இறங்கிட்டோங்க. நாகங்கள் வழிபட்ட தீவு. இந்த நைனை நாகபூசணி அம்மன் கோயிலில் கூட டெய்லி அன்னதானம் கொடுப்பாங்க. அப்படி இவ்வளோதாங்க நைனா தீவு. ஒரு சின்ன நிலப்பரப்பு தான். இது கூட ஸ்கூல் தானே? ஆமாங்க, இன்னொரு ஸ்கூல் கூட இருக்குது, பெரிய ஸ்கூலு. நைனா தீவு மகா வித்தியாலயம்லாம் இருக்கா? நைனா தீவில் டெலிஃபோன் டவர் சூப்பராக இருக்குது, 5G கிடைக்குது. கண்டுபிடிச்சாச்சுங்க. இதோ இருக்குது பாருங்கள், பழைய படகுகள் உடஞ்ச நிலையில் கிடக்கு பாருங்கள். முஹைதீன் ஜும்மா பள்ளி 6ஆம் வட்டாரம், ஒரு பழைய பள்ளி வாசல் இருக்குதுங்க. தீவை ஃபுல்லாக சுற்றிட்டு கடைசியாக மயானத்துக்கு வந்திருக்கோம் பாருங்க. வணக்கம் நண்பர்களே, மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இப்போ நம்ம இலங்கையில் வடமானத்தில் குறிகாட்டுவான் அப்படிங்கிற ஒரு ஊரில் இருக்கிறவங்க. இங்கே பக்கத்தில் ஒரு படகுத்துறை இருக்குது. இதே ஊருக்கு நம்ம ஆல்ரெடி வந்திருப்போம். நம்ம தூரமாக இருக்கிற ஒரு தீவுக்கு போயிட்டு வந்தோம் இல்லையா, நெடுந்தீவு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இங்கே இருக்கிற இந்த படகுத்துறையில் போயிட்டு ஒரு படகுல ஏறி நம்ம பைக்கில் வேறு வந்திருக்கோமா, பைக்கையும் எடுத்துகிட்டு நாகத்தீவு நைனா தீவு அப்படிங்கிற இன்னொரு புதிய தீவுக்கு நம்ம பயணம் பண்ண போகிறோம். போகலாமா? அந்த தீவு சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் உங்களோட பேச வேண்டியிருக்கு, நிறைய வரலாறுகள் பொதிந்த ஒரு தீவு அப்படின்னு சொல்லலாம். வாங்க நம்ம பயணத்தை ஆரம்பிக்கலாம். நம்ம அப்படியே படகுத்துறையை நோக்கி போகலாம். இதுதான் குறிகாட்டுவான் படகுத்துறை. மக்களே, இது உள்ளதான் வந்து படகுத்துறை இருக்குது, குறிகாட்டுவான் போட் ஜெட்டி. இங்கே பாருங்கள், ஒரு பெரிய கடற்பாலம் இருக்குது. இந்த குறிகாட்டுவானில் இருந்து நைனா தீவு போகிறதுக்காக இலங்கை அரசாங்கம் செயற்படுத்துகிற கடற்பாலம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் அதை பார்க்கும்போது இன்னும் செயற்பாட்டுக்கு வராத மாதிரி தாங்க தெரியுது. இப்போ காலையில் 10 மணி ஆகுது. நிறைய சிங்கள மக்கள் வந்திருக்கிறாங்க. ஏன்னா இந்த நைனா தீவில் ஒரு பௌத்த விகாரை கூட இருக்குது, நாகதீப அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பக்கமாக தான் அந்த கோவில் எங்கேயோ இருக்குது. நம்ம போகலாம். இப்போ மக்கள் ரொம்ப கூட்டம் இருக்குதா, அதனால் நம்ம பைக்கை வேறு எடுத்துகிட்டு போகணும். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அடுத்த போட்டில் நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம். கஜமுகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட் இருக்குது. இந்த போட்டில் தான் இப்போ நம்ம போக போகிறோம். சரியாக 10:30 மணிக்கு கிளம்புன்னு நினைக்கிறேங்க. பைக்கை மேலே ஏற்றுறது தான் பெரிய டாஸ்க்காக இருக்கும்னு நினைக்கிறேன். கீழே ஒரு பலகை மாதிரி வச்சுருக்காங்க, ஈஸியாக ஏற்றிடலான்னு நினைக்கிறேன். ப்ரோ கவனம், பார்த்து ஏற்றுங்க. ஒரு வழியாக குறிகாட்டுவான் படகுத்துறையிலேருந்து ஒரு 15 நிமிஷமாக கடலில் பயணம் பண்ணி நைனா தீவை வந்து அடைஞ்சிட்டோங்க. நம்ம வந்த போட்டில் ஒரு 100-150 சிங்கள மக்கள் இருந்தாங்க, பௌத்த மக்கள். இதே நைனா தீவில் கோயில் இருக்க மாதிரியே ஒரு விகாரையும் இருக்குதுங்க, பழைய ஒரு விகாரை அப்படின்னு நினைக்கிறேன். அந்த விகாரைக்காக சிங்கள மக்கள் இங்கே வருவாங்க. இங்கே பாருங்கள், முதலாவது அவங்கள கொண்டு போயிட்டு இந்த இடத்துல இறக்கிட்டு அதுக்கப்புறமா தான் கோயிலில் கொண்டு போய் நம்மளை இறக்குவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க இறங்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம். இங்கே 2 படகுத்துறை இருக்குதுங்க. ஒன்று அந்த கோயிலுக்கு முன்னாடியே இருக்குதா, இன்னொன்று இந்த விகாரைக்கு நேராகவே இருக்குது. வெயில் அதிகமாக தெரியல, என்னன்னு தெரியல, காற்று வீசிகிட்டு இருக்கனாலையா இல்லைன்னா இந்த காலகட்டத்தில் வெயில் குறைவாக இருக்கா? இலங்கையில் மற்ற இடங்கள் எல்லாத்துலேயுமே வெயில் அதிகமாக தான் இருக்குது. ஒரு வழியாக நைனா தீவில் வந்து இறங்கிட்டோங்க. இப்போ நம்ம இந்த நாகபூசணி அம்மன் கோவில் பக்கத்தில் இருக்கிற படகுத்துறையில் இருக்கிறோம். இந்த படகுல தான் இப்போ வந்தோம். கஜமுகன் அப்படின்னு போட்டிருக்காங்க இல்லையா. நம்ம பைக்கையும் சக்ஸஸ்ஃபுல்லாக கீழே தரையிறக்கியாச்சு. இப்போ அப்படியே தீவை நோக்கி பயணம் பண்ணலாங்க. உள்ளே போயிட்டு இந்த கோவிலை முதலாவதாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த தீவு முழுமையாக நம்ம சுற்றி பார்க்கலாம். ஏன்னா பைக்கில் தானே வந்திருக்கோம், அதனால் உள்ளுக்குள்ளே இருக்கிற வீடுகள், அந்த லேண்ட் உள்ளெல்லாம் போயிட்டு பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வாங்க உள்ளே போகலாம். அப்படியே இந்த படகுத்துறையிலேருந்து நேராக கோயிலோட ராஜகோபுரம் தாங்க இருக்குது. பிரம்மாண்டமாக இருக்குதா. நம்ம கிட்ட போயிட்டு அதை பற்றி பேசலாம். நைனா தீவு கோயிலுக்கு வர மக்களை விட அந்த விகாரைக்கு வர மக்கள் தான் ப்ரோ அதிகம். நிறைய பேர் வந்தாங்கல்ல, எனக்கு தெரிஞ்ச ஒரு 200 பேர் கிட்டக்க வந்திருப்பாங்க நம்ம போட்லேயே. அங்கே அனலை தீவு தெரியுது. பக்கத்தில் வர வர கோபுரம் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது.
ஓகேங்க, முதலாவதாக நம்ம நைனை நாகபூசணி அம்மன் கோயிலை போய் பார்த்துடலாம். ஏன்னா இந்த நைனா தீவுலேயே முக்கியமான விஷயம் அந்த கோவில் தான். இது இங்கே முன்னாடி தான் இருக்குது. ராஜகோபுரம் வழியாகவே நம்ம உள்ளே போயிடலாம். இந்த பக்கமாக இருந்தாங்க உள்ளே வந்தோம். அங்கே தான் படகுத்துறை இருக்குது. சதுர் எப்படி இருக்குது வெயில்? வருங்காலோட சொன்னாங்க அப்போ கோவில் முன்னாடி ராஜகோபுரம் வழியாக உள்ளே போனால் தானே இங்கே சரியாக இருக்கும். அதனால தான் இந்த பக்கம் வந்தேன். தலைவன் வெயிலுன்னு சொல்லிட்டு இருக்கிறான். சரி வாங்க போகலாம் உள்ள. நம்மளோட வந்த அந்த சிங்கள மக்கள் போய் விகாரையை பார்த்துட்டு திரும்ப வந்துட்டாங்க. தோருக்கு பாருங்க, இந்த ஒரு ராஜகோபுரம் 108 அடி உயரமாங்க. 2012ஆம் ஆண்டு தான் இதை திறந்து வச்சுருக்காங்க. வாங்க போகலாம் உள்ள. கோயிலுக்கு முன்னாடியே ஒரு பெரிய நந்தி வச்சுருக்காங்க. இதோ தெரியுதா? கோயில் உள்ள நம்ம வீடியோ எடுக்க முடியாது. அதே மாதிரி உள்ளே போனோன்னா ஆண்கள் மேலாடையை கலட்டிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல்ஸ் இருக்குது. நம்ம முதலாவதாக கோயிலோட வெளி வீதி இருக்கு இல்லையா, வெளி வீதியை சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம். கோயிலை சுற்றி நிறைய பழைய மடங்கள்லாம் இருக்க மாதிரி தெரியுது. அதே மாதிரி இந்த நைனை நாகபூசணி அம்மன் கோயிலில் கூட டெய்லி அன்னதானம் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன். டெய்லி இருக்குமான்னு தெரியல, பட் அன்னதானம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கேயோ ஒரு அன்னதான மடம் கூட இருக்குதாங்க. அருமையாக இருக்குது இந்த கோவில். இப்படி ஒரு சின்ன தீவுக்குள்ளே எவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு கோவில் பாருங்கள். இந்த இடத்துல பாருங்கள், புவனேஸ்வரி கலையரங்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. அங்கே பிரம்மாண்டமாக ஒரு சிவலிங்கமும் ஒரு அம்மன் சிலையும் இருக்குது. அப்படியே போய் பார்க்கலாமா? இதை பாருங்கள், கோயிலுக்கு இடது பக்கமாக இருக்குதுங்க இந்த கலையரங்கு. கீழே காலை வைக்க முடியல, வெயில் சுட்டு இருக்குது. ஏன்னா கீழே ஃபுல்லாக மணல் தானே, அதனால் நடக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. இந்த இடத்துல பாருங்கள், ராவணன் சிலையா? ஆமாங்க, 10 தலை கொண்ட ராவணன் சிலை. இது என்ன வரலாறோட சம்மந்தப்பட்டது? இந்த கோயிலோட தொடர்பு பட்டு இந்த நைனா தீவுக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்குதுங்க. ஆமாம், கருடன்கிட்டருந்து தப்பிச்சு வந்த ஒரு நாகம் இந்த நைனை நாகபூசணி அம்மன் கிட்ட வேண்டினதாக சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா கருடன் அந்த நாகத்தை விட்டுட்டு போயிட்டாராம். ஏதோ அந்த பாம்பு வந்து வாயில் ஏதோ பூவை கொண்டு வந்து அம்மன்கிட்ட வேணும்னு சொல்லுவாங்க. அதனால தான் நாகங்கள் வழிபட்ட தீவு, நைனா தீவு, நாகத்தீவு இந்த மாதிரி பேர் வந்ததாக சொல்லுவாங்க. நித்திய அன்னதான மண்டபம் அப்படின்னு போட்டிருக்காங்க. இது உள்ளதான் அந்த அன்னதான மடம் இருக்குதுங்க. இதோ பாருங்க, இந்த இடத்துல இப்போ பூட்டி தான் வச்சுருக்காங்க. டெய்லி அன்னதானம் கொடுப்பாங்களான்னு தெரியல, நம்ம செல்வ சந்நிதி கோவிலில் மாதிரி. பட் இங்கேயும் வந்து அன்னதானம் ரொம்ப பிரபலம். கோயில் வெளி வீதியை சுற்றி வந்துட்டேங்க. இப்போ நான் கோயில் உள்ளே போயிட்டு வந்துடுறேன். உள்ளே வீடியோ எடுக்க முடியாது, அதனால் நான் உள்ளே போயிட்டு அம்மனை வணங்கிட்டு அப்படியே வெளியில் வந்துடுறேன். அதுக்கப்புறமா நம்ம தீவை போயிட்டு சுற்றி பார்க்கலாம். ஓகே மக்களே, நம்ம நாகபூசணி அம்மன் கோவிலுக்குள்ளே போயிட்டு இப்போ தீவை சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு கிளம்பிட்டோம். நைனா தீவு இந்து கலாச்சார அதிகார சபை அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. அப்படியே கடலோரமாக தான் அங்கே போயிட்டுருக்குறோம். இங்கே பக்கத்தில் தான் இந்த நாகதீப அப்படின்னு சொல்கிற விகாரை கூட இருக்குதுங்க. அதுக்கு வந்த மக்கள் தான் இங்கே பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்காங்கன்னு. அதான் அந்த கோயிலுக்கு வர மக்கள் தொகையோட நைனா தீவு அந்த நாகதீப விகாரிக்கு வர மக்கள் தொகை அதிகம். அமுத சுரப்பி நைனா தீவு அப்படின்னு போட்டிருக்காங்க. இங்கே வந்து ஒரு மடம் இருக்குதுங்க. நைனா தீவு வந்தீங்கன்னா நீங்கள் இங்கே கூட தங்கிக்கலாம். அதே மாதிரி அன்னதானமும் கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு மியூசியம் இருக்குதாங்க. இதோ பாருங்கள், புத்த வல்லவ ரஜமகா விகாரை அப்படின்னு போட்டிருக்காங்க இல்லையா, அது உள்ளே தான் இருக்கான்னு தெரியல. ஏதோ பழைய ஒரு நூதன சாலை இந்த நைனா தீவில் இருக்குதான். வீரபத்ரா வீதி அப்படின்னு போட்டிருக்காங்க. உள்ளே போய் பார்த்துட்டு வரலாமா? வாங்க போகலாம். மியூசியம் எங்கே இருக்குதுன்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேபி இதுக்குள்ளே இருக்கலாம். உள்ளே போயிட்டு வந்து அவங்கக்கிட்ட கேட்டு பார்க்கலாம். ஓ, வீடுகள் இருக்குது, இங்கே மக்கள் வாழ்கிறாங்க. நைனா தீவுக்குள்ளே கோயில்கள் மட்டும்தான் இருக்கும்னு நினச்சேன். பட் மக்கள் கூட நிறைய பேர் இங்கே அவங்களோட சொந்த வீடுகள்லாம் இருக்குது. இங்கேயும் கைவிடப்பட்ட வீடுகள் இருக்குது, அது வேறு விஷயம். இங்கே இருந்த மக்கள் கூட பழைய வீடுகளெல்லாம் விட்டுட்டு வேறு நாடுகளில் போய் செட்டில் ஆகிட்டாங்க. பட் இப்போயுமே இங்கே மக்கள் வாழ்கிறாங்க. இது வந்து கைவிடப்பட்ட வீடு. ஆனால் நம்ம புங்குடுதீவு நெடுந்தீவில் பார்த்த மாதிரி நிறைய வீடுகள் இப்படி இருக்காது. மக்கள் இப்போயும் இருக்கிறாங்க. ஓ, இங்கேயுமே பனைமரங்கள் இருக்கா? நைனா தீவில் நான் பனைமரம் இல்லைன்னு நினச்சேன். பட் இங்கேயுமே இருக்குது, கைவிடப்பட்ட வீடுகளும் இருக்குது. இல்லைன்னு சொல்ல முடியாது, அங்கங்கே நம்மளால் பார்க்க முடியுது. இவ்வளோ தாங்க நைனா தீவு. ஒரு சின்ன நிலப்பரப்பு தான். நம்ம இப்போ வந்த வழியாகவே திரும்ப போயிடலாம். ஒரு கரையில் கோவில் இருக்குது, அப்படியே உள்ளே வர இந்த ஒழுங்கையில் வந்தோம், மறுகரைக்கு வந்துட்டோங்க.
இந்த பக்கம் மீனவர்கள் அவங்களோட வலையெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இது இங்கே கூட பெரிய ஒரு வீடு பார்த்தேங்க, கைவிடப்பட்ட நிலையில் பழைய ஒரு வீடு. இது தெரியுதா? இங்கே பாருங்க, இந்த வீட்டை பார்க்கும்போதே தெரியுது அந்த காலத்தில் எவ்வளோ பணக்காரர்கள் இந்த தீவில் இருந்திருக்காங்க அப்படின்ட்டு. இங்கே பாருங்கள், இப்போ இந்த மாதிரி ஒரு வீடு கட்டுறது நான் குறைஞ்சது ஒரு 70-80 லட்சமாவது வேணுங்க. அந்த ப்ரைஸில் கூட கட்ட முடியாது. இலங்கையோட பொருளாதாரம் அவ்வளோ வீக்காக போயிட்டுருக்குது. பட் அந்த காலத்திலே இவ்வளோ கட்டியிருக்காங்கன்னா யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ பெரிய செல்வந்தராக இருந்திருப்பாங்கன்ட்டு. அப்போ விலைவாசி கம்மி தான், இருந்தாலுமே கூட இந்தளவு வீடு கட்டுறதுனா சாதாரணம் இல்லை இலங்கையை பொறுத்தவரை இல்லை. வாங்க திரும்பியுமே நம்ம வந்த பக்கமே போகலாம். அங்கே அந்த மடத்துக்குள்ளே போயிட்டு மியூசியம் எங்கே இருக்குதுன்னு கேட்கலாம். மடத்துக்கு பக்கத்தில் அழகாக ஓலையில் வேஞ்சிருக்கிறாங்க, அதனால் வெயில் கம்மியாக இருக்குது. நைனாதீவுலையுமே வெயில் சுட்டரிக்கிற மாதிரி தாங்க இருக்குது. இங்கே உள்ளே போயிட்டு கேட்டு பார்க்கலாமா இந்த மியூசியம் எங்கே இருக்குன்னு. நைனாதீவு ஸ்ரீ நாகபூஷணி அமுத சுரபி அன்னதான சபை அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. ஐயா வணக்கம். இங்கே ஒரு நூதன சாலை ஏதோ இருக்குது, மியூசியம் இருக்க மாதிரி கேள்விப்பட்டேன். எங்கே இது? கோயில் இல்லை, ஏதோ பழைய இந்த நூதன பொருட்கள்லாம் இருக்க மாதிரி மியூசியம் ஏதோ இருக்குதாமே? கோயில் இருக்கு. நூலகம் கோயிலில் தானா? கோவிலை சுற்றி இருக்கிற ஏரியாவிலையோ? ஓ ஓகே. இப்போ இது வந்து என்ன மடமா? இங்கே என்ன தங்கலாமா? தங்குற எதுவும் இருக்கு. நான் சாப்பாடு திருவிழா சாப்பாடு கடை. அப்படியா? சரி சரி, நன்றி. ஓகே. இது வந்து மடம் மட்டுமாங்க? கோயிலுக்கு பக்கத்தில்? ஓ, கோயிலுக்கு பக்கத்தில் தான் இருக்கா மியூசியம், இங்கே கிடையாது. இங்கே வந்து தங்கலாமா, கோயிலுக்கு வர அடியார்கள் இங்கே தங்கிட்டு போகலாமா, அன்னதானம் கொடுப்பாங்களாம். அந்த மாதிரியான ஒரு இடம் தான் இது. ஆமாம், நைட்டு நீங்கள் ஸ்டே பண்ணலாம். வந்த உடனே தீவை விட்டு நீங்கள் கிளம்ப வேண்டியது கிடையாது. இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்டே பண்ணிட்டு போகலாம். அப்படியே இந்த வழியில் 2 பக்கமாகவும் சின்ன சின்ன கடைகள் வச்சு இந்த உள்ளூர் கைவினை பொருட்கள், உள்ளூர் உற்பத்தி பொருட்கள்லாம் விற்பனை பண்ணிகிட்ருக்குறாங்க. சங்கு கூட அங்கங்கே விற்றுட்ருக்குறாங்க. வீட்டில் அலங்கார பொருளாக கொண்டு போயிட்டு வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இதோ இங்கே முன்னாடி தாங்க அந்த விகாரை இருக்குது, நாகதீப விகாரை. தெரியுதா? சிங்களவர்களோட வரலாறில், பௌத்த மதத்தவரோட வரலாறில் ஒரு முக்கியமான இடம். அதனால தான் இவ்வளோ பேர் இங்கே வராங்க. இதோ தெரியுதா? இதுதான் அந்த தூபி, நாகதீப விகாரைக்கான தூபி. அவ்வளோதாங்க. இதுக்கப்புறமா டூரிஸ்ட் யாருமே இருக்க மாட்டாங்க. விகாரை கோயிலுக்கு வணக்கத்துக்காக வர அந்த அடியார்களோ இல்லைனா வேறு சுற்றி பார்க்குறதுக்கு வர டூரிஸ்ட்டு யாருமே இருக்க மாட்டாங்க. இனிமேல் ஊர் மக்கள் மட்டும்தான். இதை பாருங்கள், வீடுகளெல்லாம் இருக்குது, மக்கள் இன்னுமே இங்கே வாழ்கிறாங்க. இங்கே ஒரு ஸ்கூல் இருக்குது தெரியுதா? நைனாதீவு ஸ்ரீ நாகபூசணி வித்யாலயம். கோவில் பேர்லேயே தான் அந்த ஸ்கூலுமே இருக்குது. மேகலை அரங்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு கலை அரங்கு இருக்குதுங்க. பரவாயில்லையே, இந்த சின்ன தீவுக்குள்ளே இவ்வளோ விஷயம் இருக்கா? என்னது, ஜெனரேட்டரா? ஆமாங்க, இந்த தீவில் வந்து ஜெனரேட்டர் மூலமாக பிறப்பாக்கம் பண்ணுற மின்சாரம்னா அஞ்சல் அலுவலகத்திற்கு அப்படின்னு ஒரு போர்டு போட்டிருக்கிறாங்க. இந்த இடத்துல திருவள்ளுவர் சிலை வச்சுருக்குறாங்க. திருவள்ளுவர் மயிலாப்பூர், அதையும் மயிலாப்பூர்னு போட்டிருக்காங்க. இங்கே தான் வந்து அந்த மின் பிறப்பாக்கி ஜெனரேட்டர் இருக்குது, அது மூலமாக தான் தீவு ஃபுல்லாகவே கரண்ட் கொடுக்குறாங்க. இங்கே கூட ஒரு வீதி இருக்குது. என்ன வீதி? முருகன் ஸ்ட்ரீட். முருகன் வீதிக்குள்ளே போகிறோம். ரோடு நல்லாவே இருக்குது. அப்படின்னா இப்போ மக்கள் வாழ்கிற ஏரியான்னு தான் நினைக்கிறேன். ஆமாங்க, வீடுகளெல்லாம் பளபளன்னு புதுசாக இருக்குது. மற்ற தீவுகளோடு ஒப்பிடும்போது இந்த தீவு ஓரளவு நல்ல நிலையில் இருக்குதுங்க. கல்வி நிலையம் நைனை மணிமேகலை முன்னேற்றக் கழகம் அப்படின்னு போட்டிருக்காங்க. இது அந்த ஸ்கூலோட பகுதின்னு தான் நினைக்கிறேன். இது கூட ஸ்கூல் தானா? ஆமாங்க, இன்னொரு ஸ்கூல் கூட இருக்குது, பெரிய ஸ்கூல், நைனாதீவு மகா வித்தியாலயம். மகா வித்தியாலயம்லாம் இருக்கா? அதுவும் அங்கே இருக்குது, பழைய ஸ்கூலோட பில்டிங்லாம் உள்ளே இருக்குது. அங்கே முன்னாடி தான் போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், அஞ்சல் அலுவலகம் நைனாதீவு அப்படின்னு போட்டிருக்காங்க. தீவாக இருந்தாலுமே கூட எல்லா வசதிகளுமே இங்கே இருக்குதுங்க. அதே மாதிரி இந்த தீவுக்குள்ளே பயணம் பண்ணுறதுக்கு ஒரு கவர்மெண்ட் பஸ், ஒரு சிடிபி பஸ்ஸு கூட ஓடிட்டு இருக்குதுங்க. ஏன்னா இங்கே இருக்கிற மக்கள் உள்ளுக்குள்ளே ட்ராவல் பண்ணுறது கஷ்டம் இல்லையா? அதனால் அந்த படகுத்துறை, நம்ம வந்து இறங்குன அந்த நைனாதீவு நாகபூசணி அம்மன் படகுத்துறையிலேருந்து ஒரு பஸ்ஸு ஸ்டார்ட் ஆகி தீவு ஃபுல்லாக ரவுண்ட் அடிச்சுட்டே இருப்பாங்க. நான் காட்டுறேன், எங்கேயாவது பார்த்தேன்னா
இன்னொரு பிரபலமான கோவில் கூட இந்த தீவில் இருக்குதுங்க, பிடாரி அம்மன் ஆலயம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஆல்ரெடி வந்திருக்கேன், பார்க்கலாம் எந்த பக்கம் இருக்குதுன்னு தெரியல. நான் மேப்பை பார்த்து தேடி அந்த கோயிலே உங்களுக்கு காட்டுறேன். ஓ, திரும்ப எதிர்கரைக்கு வந்துட்டோமோ? ஆமாம், அப்போது இந்த பக்கமும் எதுவுமே இல்லை, நம்ம திரும்ப வந்த வழியால் போயிடும். திரும்பியுமே அந்த திருவள்ளுவர் சிலைக்கிட்டே வந்துட்டேங்க. அங்கேருந்து வலது பக்கமாக திரும்பி போகலாம். நம்ம பார்த்த அந்த நைனை நாகபூசணி அம்மன் கோவிலை கூட போர்த்துகேயர்கள் உடச்சி தரமட்டமாக்கியிருக்கானுங்க. கிபி 1620 உடச்சிருக்கானுங்க. அப்போது இங்கே இருந்த ஊர் மக்கள் கோவிலுக்குள்ளே இருந்த இந்த பெருமதியான சிலைகள் எல்லாத்தையுமே கடல்லையும் கிணத்துலையும் போட்டு பாதுகாப்பாக வச்சுருந்துருக்காங்க. அதுக்கப்புறம் 1788ஆம் ஆண்டு தாங்க சின்னதாக திரும்ப இங்கே இருக்கிற ஊர் மக்களால் அந்த கோவில் கட்டப்பட்டிருக்குது. பிரதேச சபையா? வேலணை பிரதேச சபை. ஓ ஆமாம், வேலணையோட மெயின் பிரதேச சபையோட நிர்வாகம் தாங்க இந்த தீவு எல்லாத்துலேயுமே. பிரதேச வைத்தியசாலை நைனா தீவு ஹாஸ்பிட்டல் இந்த இடத்துல இருக்குது. பழைய கட்டிடம் தான், அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஹாஸ்பிட்டல் தானே, பழைய கட்டிடம்னே இங்கே புதுசாக கட்டிகிட்டு இருக்கிறாங்க பாருங்கள். இது இன்னும் ஓப்பன் பண்ணல. புதுசாக ஹாஸ்பிட்டல் கட்டுறது நல்ல விஷயந்தான். இந்த தீவில் தான் வந்து பார்த்திங்கன்னா கோவில்கள் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. கோவில்கள் இருக்கலாம், பட் இது வரைக்கும் நம்ம பார்த்த தீவுகளோட கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அவ்வளோ பெரிய ஒரு கோவில் இருக்குது, அது போதாதான்னு கேட்குறீங்களா? கரெக்டு தான், ஆனால் இருக்கலாம், உள்ளுக்குள்ளே இருக்கலாம். நான் தெரியாதனால அப்படி சொல்கிறேன், பட் உள்ளுக்குள்ளே அங்கங்கே கோவில்கள் நிறைய இருக்கலாம். இதோ இந்த தீவில் கூட வீட்டுக்கு முன்னாடி பாருங்கள் நந்தி சிலை வச்சுருக்காங்க. அதான் எல்லா வீட்லேயுமே இருக்குது. என்ன ஆலன் கரெக்டான ரூட்டில் தான் போயிட்டுருக்கோமா? டெலிஃபோன் டவரா? நைனா தீவில் டெலிஃபோன் டவர் சூப்பராக இருக்குது, 5G கிடைக்குது பார்த்தீங்களா? அந்த பஸ்ஸை தான் தேடிட்டுருக்கிறேன். பேருந்து தரிப்பிடம் இருக்குது, பேருந்தை காணலையே. இது கூட போயிட்டு அந்த பக்கமாக கடலில் தான் முடியும், அதனால் நம்ம இந்த பக்கமாகவே போயிடலாம். இங்கே ஏதோ பழைய ஒரு கட்டிடம் உடஞ்ச நிலையில் இருக்குது, என்னன்னு தெரியல. வீடாக தான் இருக்கணும். ஸ்ரீ கணேசா சன சமூக நிலையம் கம்யூனிட்டி சென்டர். எங்கடா இவ்வளோ நேரமாக ஒரு கம்யூனிட்டி சென்டர் கூட பார்க்கலன்னு நினச்சேன். ஏன்னா நம்ம போன எல்லா தீவுலையுமே கொஞ்ச நேரத்துக்கு ஒரு கம்யூனிட்டி சென்டர் பார்த்துட்டே இருந்தோம். சன சமூக நிலையம் இப்போ தான் இங்கே பார்க்குறேன். கண்டுபிடிச்சாச்சுங்க, இதோ இருக்குது பாருங்கள், சிடிபி பஸ்ஸு. இந்த பஸ்ஸு தாங்க தீவு ஃபுல்லாகவே ஓட்டிகிட்டு இருக்குது. ஒரு சின்ன பஸ், அந்த காலத்தில் கொண்டாந்த பஸ்ஸு நினைக்கிறேன். அதை பழுதாகாமல் அப்படியே மெயின்டைன் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. SLTB பிரதான வீதி. ஓ, இப்போ நம்ம இருக்குது பிரதான வீதியா, மெயின் ஸ்ட்ரீட்டு. இங்கே ஒரு படகுத்துறை இருக்குது, இதோ பாருங்கள். அப்போ இன்னொரு படகுத்துறை கூட இருக்குது. நான் நினச்சேன் இந்த கோவிலோடதும் பீகாரையோடதும் மட்டும்தானே, பட் இன்னொரு படகுத்துறை கூட இருக்குது. பழைய படகுகள் உடஞ்ச நிலையில் கிடக்கு பாருங்கள். ப்ரோ அப்படியே பைக்கை விட்டுடலாமா? நேராக குறிகாட்டோன்னு போயிடுவோம். சிவேஸ் அடிச்சுட்டு GTL மாதிரி அப்படியே கடலில் விட்டுருவோம். இதோ பாருங்கள், அங்கே இருக்குது கோவில். அங்கேருந்து அப்படியே கடல் ஓரமாக, கடலுக்கு சமாந்தரமாக வர அந்த சின்ன மெயின் ஸ்ட்ரீட்டில் உள்ளே வந்துட்டோம். ஓகே, இப்போ அப்படியே இங்கே போகலாமா? ஓ, இங்கே கூட ஒரு கோவில் இருக்குது, ஞான வைரவர் ஆலயமா? வைரவர் கோவிலுங்க. இந்த படகுத்துறை பக்கத்திலே இருக்குது. ஸ்ரீ ஞான வைரவர் கூட்டு பிரார்த்தனை சபை தாக சாந்தி நிலையம். கரெக்டு, எந்த கோயிலாக இருந்தாலும் ஒரு தாக சாந்தி நிலையம் இருக்கும். தண்ணீர் பந்தல்னு சொல்லுவாங்க இல்லையா? மீனவர்களோட அந்த வலைகளெல்லாம் வைக்கிற வாடின்னு சொல்லுவாங்க, சின்ன குடிசை மாதிரி, அந்த மாதிரி அமைச்சிருக்கிறாங்க. இந்த ரோட்டு அப்படியே தீவை சுற்றி வருமோ, கடற்கரை வருமா? அப்படி அந்த வேலை வரும்னு நினைக்கிறேன். அப்படி நினச்சி தான் போயிட்டுருக்கிறேன். சரி பார்க்கலாம். சுற்றி அந்த பக்கமாக கோயில் பக்கத்துலேயே வந்துட்டோம்னா ஈஸியாக இருக்கும், இல்லைன்னா ரிட்டன் வரணும் இதே பக்கமாக. இங்கே முன்னாடி வந்து ஒரு பள்ளிவாசல் இருக்குது. முஸ்லீம் மக்களும் இருக்கிறாங்களா அப்போது? முஹைதீன் ஜும்மா பள்ளி 6ஆம் வட்டாரம் நைனா தீவு அப்படின்னு போட்டிருக்காங்க. ஒரு பழைய பள்ளிவாசல் இருக்குதுங்க. இதை பார்க்கும்போது நைனா தீவில் இருக்கிற மக்கள் எல்லாருமே ஒன்றி ஒற்றுமையாக வாழ்கிறாங்க அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா கிறிஸ்தவ தேவாலயம் இருக்குது, கோவில்கள் நிறைய இருக்குது, பௌத்த விகாரையும் பார்த்துட்டோம். 4 மதத்தவருமே இங்கே வந்து இருக்கிறாங்க. அப்படின்னா மக்கள் ஒற்றுமையாக இருக்கிறாங்கன்னு தான் அர்த்தம். அண்ணா, பிடாரி அம்மன் கோவில்னு சொல்லிட்டு எங்கே இருக்குது? எந்த பக்கம் போகணும்? ஆமாம், கடற்கரை ஓரமாக போனால் கரெக்டு. ஆமாம், மேற்கு பக்கமாக.
சரி, ஓகே. கடற்கரையாலே போங்க. ரோட்டில் மணலாலே அப்படியே போங்க. மணல் ரோட்டு தான். சரிண்ணா, ஓகே, நன்றி. எங்கேயுமே திரும்ப வேண்டியது கிடையாதான். நம்ம வந்த இதே ரோட்டில் அப்படியே கடற்கரை ஓரமாக போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் தூரத்தில் மண் ரோடாக மாறிடுமா, பார்க்கலாம் வாங்க. ஏன்னா அது பழைய கோவில். கண்டிப்பாக இந்த கோவில் சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது அனுபவங்கள் இருக்கலாம், பழைய ஞாபகங்கள்லாம் இருக்கலாம். அப்படிங்கிறதுனால தான் அதை தேடி போயிட்டுருக்கிறேன். சூப்பராக இருக்குங்க. கடற்கரைக்கு வந்துட்டோம். ஐயப்பர் கோயிலா? ஓ, இந்த இடத்துல ஒரு பழைய கோயில் இருக்குதுங்க. கோயிலை பார்க்கும்போதே பழைய கதிர்காமம் கோயில் மாதிரி இருக்குது. அந்த ஒரு ஸ்டைலில் இருக்குது. இன்னும் பழமை மாறாமல் அப்படியே மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. ரீபெயிண்ட் பண்ணியிருக்காங்க. கும்பாபிஷேகம்லாம் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்னதாக லெட்டர் பாக்ஸ் வச்சுருக்காங்க. பழைய முறையில் இருக்குது. நம்ம ஊரெல்லாம் இப்படி பார்க்க முடியாது. பட் இதை பார்க்கும்போது பழைய காலத்துக்கு கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்குதுங்க. இதை பாருங்கள், தபால் பெட்டின்னு எழுதியிருக்காங்க. தம்பி, பிடாரி அம்மன் கோயில் எங்கே இருக்குது? கவனமாக போங்க. எப்படி சொல்கிறது? இங்கே உள்ளே தான் இருக்கா? எந்த பக்கமாக இருக்குது? அவனுக்கு கோயில் எங்கே இருக்குன்னு தெரியுமா, பட் எப்படி வழி சொல்கிறதுன்னு தெரியல. ஏதோ சொன்னால் அவன் கேட்டதை வச்சு போகலாம் வாங்க. இந்த நைனா தீவில் வந்து பார்த்திங்கன்னா கிபி 12ஆம் நூற்றாண்டில் பொறிக்கப்பட்ட ஒரு கல்வெட்டு இருந்துருக்குதுங்க. அந்த கல்வெட்டில் இந்த தீவு பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்திருக்காங்க. அப்போது இலங்கையை பராக்கிரம பாகு அப்படிங்கிற ஒரு மன்னர் தான் ஆட்சி செஞ்சுருக்கிறாராம். அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த காலத்தில் கடல் வணிகத்தின் போது எவ்வளோ வரி வசூலித்தாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. இந்த நைனா தீவு ஒரு முக்கிய கேந்திர நிலையமாக இருந்திருக்குதுங்க. யோசிச்சு பாருங்கள், அந்த காலத்துலேருந்து நம்ம தமிழர்கள் கடல் வாணிபம் பண்ணியிருக்காங்க. வரி வசூலிக்கிற அளவுக்கு பெரிய அளவில் பிஸ்னஸ் பண்ணியிருக்கிறாங்க, ட்ரேடிங் பண்ணியிருக்காங்க. இந்த ரூட்டு தான் அப்புறம் நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு வந்தோம். அப்போ இதுக்குள்ளே தான் இருக்கா? இந்த பக்கமும் போக வேணாம் அப்படின்னு சொல்லி தான் நேராக போனேன். கடைசியாக இதுக்குள்ளே தான் கோயில் இருக்குது போல். சரி வாங்க. ரோடு கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது, ஒன்றும் பண்ண முடியாது. இங்கே என்னது, ஸ்கூல் ஏதோ இருக்க மாதிரி தெரியுதே. இன்னும் ஸ்கூல் இருக்கா? ஆமாம், நைனா தீவு ஸ்ரீ கணேச கனிஷ்ட மகா வித்யாலயம். இன்னொரு ஸ்கூல் கூட இருக்குது. இப்போ 3வது ஸ்கூல் இந்த தீவில் நான் பார்க்குறேன். இது கிடையாது ப்ரோ. இங்கே ஒரு கோவில் இருக்குது, பிள்ளையார் கோவில். பாலர் முன்பள்ளி ஸ்ரீ கணேசா சனசமூக நிலையம் நைனா தீவுன்னு போட்டிருக்காங்க. 6ஆம் வட்டாரத்தில் இருக்கோம் நம்ம. பழைய ஒரு நர்சரி ஸ்கூலு. முன்பள்ளி பிள்ளையார் கோயில் தானே? எதனால் ஆள் நடமாட்டமே இல்லை? ஏதாவது ரீசன் இருக்கணும்ல. எவ்வளோ அழகாக வீடெலாம் கட்டி வச்சுருக்காங்க. அது இப்போயுமே கூட மக்கள் பயன்படுத்துகிற வீடு தான். ஆனால் யாருமே இல்லை. நைனா தீவுலேருந்து மெயின்லேண்ட் போயிட்டு தொழில் பார்க்குறாங்களா? அண்ணா, அந்த பிடாரி அம்மன் கோயில் எங்கே இருக்குது? நேராக போவா? இடது பக்கம் திரும்பணுமோ? சரி 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 சரி, நன்றி அண்ணா. பரவாயில்ல, இவராவது கரெக்டாக வழி சொல்லியிருக்காரு. வாங்க போய் பார்க்கலாம். இந்த பாருங்கள், வீட்டுக்கு முன்னாடி எப்படி பேர் போட்டிருக்காங்க, நவ ஈஸ்வரி இல்லம்னு சொல்லிட்டு. அது என்ன ப்ரோ, மாடு தண்ணி குடிக்கிறதுக்கு வச்சுருக்காங்களோ தொட்டி மாதிரி? சூப்பரில். இங்கே வெயில் அதிகமாக இருக்கனால வீட்டுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு தொட்டி மாதிரி அமைச்சு வச்சுருக்காங்க. மாடுகள் எல்லாம் வந்து தண்ணி குடிக்கிறதுக்காக. சூப்பர், அருமையான ஒரு விஷயம். ஓ, இதுதான் கோயில் ப்ரோ. வந்துட்டோம் ப்ரோ. இதுதான் பிடாரி அம்மன் கோவில். நான் ஆல்ரெடி வரும்போது இங்கே பெருசாக ஏதோ பூஜையெல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. இதோ பாருங்கள், இங்கே இருக்குது கோவில். இதோ போட்டிருக்காங்க, ஸ்ரீ பிடாரி அம்மன் சனசமூக நிலையம், பிடாரி அம்மன் கலையரங்கு. கோவில் அங்கே உள்ளே இருக்குது, பட் பூட்டியிருக்காங்க. தாகசாந்தி நிலையம். இது என்னது? ஸ்ரீ பிடாரி அம்பாள் அன்னதான சபை, அன்னதான மடம். அது எல்லா கோயிலுமே இருக்குது. சர்ச் இங்கே எங்கேயோ பக்கத்தில் தான் இருக்குது. அந்த பக்கமாக நினைக்கிறேன். நான் ஆல்ரெடி வரும்போது அந்த மண் ரோட்டில் வந்தேன் ப்ரோ. ரொம்ப மோசமாக இருந்துச்சு ரோடு. பட் இப்போ இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டோம். இதோ இருக்குது பாருங்கள் சர்ச்சு. அந்தோனியார் சர்ச்சுன்னு நினைக்கிறேன். அப்படியே இந்த கடற்கரை ஓரமாக இருக்குது. இந்த தீவுகளில் நிறைய சர்ச் வந்து கடல் ஓரமாக தாங்க கட்டியிருக்காங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு தெரியலை. சில இடங்களில் நான் பார்த்தேன், மீன் பிடிக்கிறதுக்கு போகும்போது சர்ச்சுக்கு வந்துட்டு அவங்க வணங்கிட்டு போவாங்க. தீவுக்குள்ளே போகிற ரோடெல்லாம் ஓரளவு நல்ல நிலையில் இருக்குதுங்க. இங்கே கூட ஒரு கோவில் இருக்கா.
ஏன்னா நான் ஆல்ரெடி வரும்போது ரொம்ப மோசமான நிலைமையில் இருந்துச்சு. இப்போ ஏதோ தார் ஊற்றி இந்த அளவாவது பண்ணி வச்சுருக்காங்களே. ஸ்ரீ சிவஞான வைரவர் தேவஸ்தானம், ஒரு பழைய கோவில், சின்ன கோவில் இருக்குது. ப்ரோ மயானத்துக்கு வந்துட்டோம். ஆமாம், தீவை ஃபுல்லாக சுற்றிட்டு கடைசியாக மயானத்துக்கு வந்திருக்கோம் பாருங்க. நைனா தீவு சல்லிப்பறவை இந்து மயானம் அப்படின்னு போட்டிருக்காங்க. பாம்புகள் எதுவுமே பார்க்கல. தீவோட பேரே நாகத்தீவு தான், ஆனால் எங்கேயுமே பாம்புகள் இது வரைக்கும் கண்ணில் படல. ஆனால் இருக்கும் கண்டிப்பாக. இந்த புதர்கள்லாம் பார்க்கும்போது பாம்பு இருக்கிற இடமா தான் தெரியுது. பாம்புகள் வழிபட்ட தீவுன்னு வேறு சொல்கிறாங்க. அப்போ கண்டிப்பாக பாம்பு இருக்கும். தீவு ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோம். கடைசியாக இந்த நாகதீப விகாரையும் பார்த்துடலாங்க. இதை மட்டும் எதுக்கு மிஸ் பண்ணணும் பாருங்க. சிங்கள மக்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க. எல்லாம் அப்படியே ஒயிட் அண்ட் ஒயிட்டில் இருக்காங்க. நான் மட்டும்தான் கலர் கலராக ட்ரெஸ்ஸு போட்டு வந்திருக்கேன். இந்த பாருங்கள், இதுதான் உள்ளே இருக்கிற இந்த ஸ்தூப்பா. ஓ, அதை க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க பாருங்கள். அங்கே பெரிய ஒரு சிலை வச்சுருக்காங்க. புத்தரோட பிரம்மாண்டமான ஒரு சிலை அந்த பில்டிங்க்கு மேலே வச்சுருக்காங்க. அதுதான் தீவுக்குள்ளே வரும்போது தெரியுதுன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா? உள்ளே வேறு என்ன பார்க்குறதுன்னு தெரியல. அதனால் நான் இந்த ஸ்டூப்பாவை மட்டும் பார்த்துட்டு கிளம்புறேன். ஓகேங்க, நம்ம நைனா தீவை முழுமையாக சுற்றி பார்த்துட்டு திரும்பியும் படகுல ஏறி குறிகாட்டுவானுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோவை நம்ம இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். பாய்.